பிசாசு எப்படி தூண்டுவான் தெரியுமா? இனி நீ வாழ்ந்து என்ன சாதிக்க போற, உன் முகத்தை எப்படி வெளியே காட்டுவ, எல்லாரும் உன்னை பார்த்தாங்களே, எல்லாரும் உன்னை வந்து அந்த பையனோட அந்த பொண்ணோட அந்த ஒரு சூழ்நிலையில இந்த ஆளோட உன்னை பார்க்காமலா இருந்தாங்க, எல்லாம் பார்த்துட்டு தானே இருந்தாங்க. இப்போ நீ இல்லைன்னு சொன்னா என்ன நினைப்பாங்க? நீ எல்லாத்தையும் விட்டு ஓடுன்னு சொல்லுவான், உன் வாழ்க்கையை முடிச்சிருன்னு சொல்லுவான். நீங்க சொல்லுங்க, நான் முடிக்கிறதுக்கு நான் தனியா இல்லை, என்னோட கர்த்தர் இருக்கிறார். என்ன சூழ்நிலை வந்தாலும் ஏமாற்றம் வந்தாலும் கர்த்தருடைய கருத்தை நான் விழுவேன். அவர் சொல்லுவாரு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ எழுந்து போயிட்டே. என்ன மிரட்டல்கள் வரலாம், என்ன பயமுறுத்தல் வரலாம், கர்த்தர் என்னோடு கூட துணை நின்று என்னை வழிநடத்த வல்லவர். ஒருவேளை கடந்த நாட்களில் நடந்த தவறுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் உங்க வாழ்க்கையில நெருக்கி உங்களுக்கு கொண்டு வந்த பயங்கரமான துக்கங்கள்ல நீங்க முடங்கி போய் உட்கார்ந்துருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறாரு, அப்பா, இதுவரைக்கும் உன் சுய புத்தியை சாய்ந்து, இதுவரைக்கும் உன் கண்ணின் காட்சியின்படி நெஞ்சின் வழிபடி நீ நடந்துட்ட, அதனுடைய பிரதிபலனை இப்ப நீ பார்க்கிற. நிறைய வேதனைகளின் துன்பத்தை நீ வந்து உன் வாழ்க்கையில வரவழைச்சிட. ஆனா